சிறுவன் கவின் தன் பாட்டியை ஒரு ரகசிய மந்திரவாதி என்றே நம்பினான். காரணம், கவினுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பாட்டி தன் சமையல் அறைக்குள் சென்று ஏதோ ஒரு மாயத்தை செய்து அதை குணப்படுத்தி விடுவார். ஒரு நாள் மாலை தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த கவினை ஒரு தேனீ பலமாக கொட்டிவிட்டது. கையின் வீக்கமும் வலியும் தாங்க முடியாமல் கவின் அலறினான். பாட்டி தேனீ கொட்டிடுச்சு, ரொம்ப வலிக்குது என்று அழுது கொண்டே ஓடினான். பாட்டி பதறவில்லை. நேராக சமையலறைக்குள் சென்று அங்கிருந்த ஒரு சிமிலியிலிருந்து கொஞ்சம் சுண்ணாம்பையும் அஞ்சரை பெட்டியிலிருந்து ஒரு சிட்டிகை மஞ்சளையும் எடுத்தார். இரண்டையும் குழைக்க அது சிகப்பு நிறமாக மாறியது. அதை தேனீ கொட்டிய இடத்தில் மென்மையாக தடவி விட்டார். ஆச்சரியம்! அடுத்த சில நிமிடங்களிலே எரியும் வலி மாயமாக மறைந்தது. வீக்கமும் குறைய ஆரம்பித்தது. கவின் ஆச்சரியத்துடன், பாட்டி, உங்ககிட்ட நிஜமாவே மேஜிக் ஸ்டிக் இருக்கா என்று கேட்டான். பாட்டி சிரித்து கொண்டே, நம்ம சமையலறை பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரு மருந்து கண்ணா என்றார். அன்று முதல் கவின் தன் பாட்டியின் சமையல் அறையை மந்திர உலகம் என்று அழைக்கத் தொடங்கினான். நீதி: வீட்டு வைத்தியம் என்பது நம் முன்னோர்கள் தந்த பொக்கிஷம். சமையலறையே ஒரு சிறந்த முதலுதவி மையம்.